கோடையின் வெப்பத்தை தணிக்கும் தர்பூசணி பழங்கள் குறித்த சர்ச்சையால் அதனை விளைவித்த விவசாயிகள் வேதனையில் வெந்து போயிருக்கிறார்கள். கடுமையான கோடையில் இருந்து தற்காத்து கொள்ள நீர்ச்சத்து மிகுந்த தர்பூசணி, கிர்னி உள்ளிட்ட பழங்களை உட்கொள்வது வழக்கம். கோடைக்கால சாகுபடியாகவே இந்த பழங்களையும் விவசாயிகள் உற்பத்தி செய்வதுண்டு. கிலோ 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை தர்பூசணி பழங்களை விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து அதனை இரட்டிப்பு மடங்கு லாபத்தில் விற்பனை செய்வதும் உண்டு. ஆனால் இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழங்கள் குறித்து கிளம்பிய சர்ச்சை விவசாயிகளை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. தர்பூசணி பழத்தில் அதன் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஊசி செலுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட விழிப்புணர்வு வீடியோதான் இந்த அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இதனால் தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்வதில் வியாபாரிகள் காட்டும் கடுமையால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஏக்கருக்கு 75,000 ரூபாய் வரை செலவு செய்து விளைவித்த தர்பூசணி பழங்களை கிலோ 2 ரூபாய் என அடிமாட்டு விலைக்கு வியாபாரிகள் கேட்பதால் தர்பூசணியை பறிப்பதற்கான கூலியை கூட கொடுக்க முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கறிக்கோழிக்கு வளர்க்கப்படுகிற கோழிகளுக்கு வேண்டுமானால் ஊசி போடலாம். காய்கறிகளில் பழுக்க வைப்பதற்கான நடைமுறை என்பது ரசாயனத்தை தெளித்துத்தான் பழுக்க வைப்பார்களே தவிர ஊசி மூலம் செலுத்தி எல்லாம் செய்ய முடியாது. தர்பூசணி இயற்கையாகவே மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இருந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய வீரிய ரக தர்பூசணிகள் அனைத்துமே சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. இது ஆடையில் ஒட்டினால் கூட, அந்த சாறு ஒட்டினால் கூட கரை ஏற்படும். இதை வைத்து இது ஊசியை போட்டு பழுக்க வைக்கிறது என்பது ஏற்புடையதல்ல. சமீப காலமாக தர்பூசி கிட்டத்தட்ட ஒரு டன் தர்பூசி என்பது 10,000 ரூபாய்க்கு விலை போவது தற்போது 3,000 கூட விலை போகவில்லை. அது மட்டுமல்ல, சில்லறை விற்பனையில் தெருக்களிலே விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் மூலம் விரும்பி நுகர்வோர் வாங்காத நிலையில் தர்பூசணி எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. இந்த தர்பூசணி பழத்துல ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க, செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஊசி போட்டு அது சும்மா இதுல சின்ன ஒரு ஓட்டப்பட்டாலேயே 2 நாள்ல பழம் அழுகி போயிடும். ஊசி போட்டு பழக வச்சா அது பழம் கடையில வச்சு விற்க முடியாது. விவசாயிகள் பழம் ஊசி போட்டு பழக வைக்கிறாங்க, செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரியான பொருள். இப்போ போன வாரத்துல ஃபுட் ஆபீசர் கூட செக் பண்ணிட்டு எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லாம் தரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதனால மக்கள் பயப்பட தேவையில்ல, தைரியமா வாங்கி சாப்பிடணும். இது கெமிக்கல் கலக்குறாங்கன்றதெல்லாம் பொய்யான வதந்தி கலப்புறாங்க. ஆனா ஒரு பழத்தில ஒரு ஊசி குத்தி எடுத்து அது இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னாவே அதனுடைய தரம் கெட்டு போயிடும். ஊசி குத்தி யாரு உள்ள போயிட்டு வந்துச்சுனாலும் அந்த பழத்தை யூஸ் பண்ண முடியாதுங்க, அப்படியே அழிவிடும். அதனால அந்த மாதிரி கட்ட மருந்தாகப்பட்டது செலுத்துறதுன்னு சொல்றதெல்லாம் தவறான வதந்தி. இதனால தர்பூசணி பழம் வியாபாரத்தை பாதிக்கிற மாதிரி யூடியூபர் எல்லாம் பொருளை கிளப்பி எங்க வியாபாரத்தை எல்லாம் முழுசா அழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஊசி போட்டோ இது பண்ணியோ பழுக்க வைக்க முடியாது. ஏன்னா தோட்டத்திலேயே நாங்க நேரடியாக கொள்முதல் பண்றோம். விவசாயிகளுக்கு இதனால ஏகப்பட்ட நஷ்டீடு, எங்களுக்கும் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் ஆகுது. சரிங்களா? இங்க விற்கிற பழம் மொத்தமும் எங்களுக்கு கம்மி விலைக்கு தான் நாங்க இருக்கோம். ஆனா அங்க விவசாயிகளுக்கு அடிப்படுறது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பழமும் அவங்க விளைய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு விற்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இது ஊசி போட்டாதான் பழுக்கும், ஊசி போட்டீங்களான்னு வியாபாரத்துக்கு எடுத்து போற இடத்துல கேள்வி கேட்கறாங்க. இதனால நஷ்டம் அடைகிறது வியாபாரிங்க நஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, விவசாயிங்க நஷ்டப்படுறாங்க. உணவுத்துறை அதிகாரிகளின் பிரச்சாரத்தால் தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புகார்கள் கூறப்படும் நிலையில் தர்பூசணி பழங்கள் விளையும் பகுதிகளில் எவ்வித ரசாயனமும் கலக்கப்படுவதில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே தர்பூசணி தோட்டத்திற்கே சென்ற தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் சக்தி, மொரப்பூர் வட்டார உதவி இயக்குனர் ராஜேஷ் கண்ணன், ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் நந்தகோபால், திருப்பதி உள்ளிட்டோர் அடங்கிய குழு பழங்களை வெட்டி ஆய்வு செய்து அதனை தெரிவித்துள்ளது. அதை விட இது பாருங்க, கொஞ்சம் கலர் அதுக்கு நல்லா செட்டப்பாக இருக்கும். எதுவும் கலர் இல்லை. என்னடா
அதே நேரம் சென்னையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னையில் இதுபோல ஊசி செலுத்தப்பட்ட தர்பூசணிகள் விற்பனைக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். இதற்கிடையே விவசாயிகளின் இந்த வேதனைக்கு தீர்வு காண அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் வலியுறுத்தியுள்ளார். தர்பூசணியில் ஊசி செலுத்துவதாக பரவும் அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்குவதோடு தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் தர்பூசணி உழவர்களை பேரிழப்பிலிருந்து காக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.